வணக்கம். இன்னைக்கு டே 21 கன்ஸ்ட்ரக்ஷனோட வீடியோ. இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நேற்று மொத்தம் 15 காலம் நமக்கு. அதில் நேற்று பார்த்திங்கன்னா மொத்தம் 8 காலம் போட்டிருந்தாங்க. அதாவது 7 அடியில் 6 காலமும், இந்த சைடில் இருக்கிற இந்த 9 அடியில் 2 காலம் போட்டிருந்தாங்க. நேற்று ப்ராசஸ் அது. அண்ட் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபுல்லாக வந்து ரிமைனிங், அதாவது பேலன்ஸ் இருந்த 7 காலத்துக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கான்க்ரீட் போட்டு பாக்ஸ் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கான்க்ரீட் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க. அண்டு இன்னொரு ப்ராசஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த செல் ஆயில் சொல்லுவாங்க, டெர்மினேட்டர். ஆக்சுவலாக டெர்மினேட்டர் அப்படின்ட்டு பிடிலைட்டு ஃபெவிகால் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அந்த பிடிலைட்டு டாக்டர் ஃபிக்ஸிட் அது அந்த பிராண்ட்லேயே ஃபெவிகால்லேயே என்ன பண்ணிங்கன்னா டெர்மினேட்டர் அப்படின்னு வருது. ஆக்சுவலாக அது ஒரு லிட்டர் வந்து 50 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் அந்த டெர்மினேட்டர் கலக்கலான்னு சொன்னாங்க. அது டிபெண்ட்ஸ் அந்த அந்த ஏரியா பொறுத்து கான்சன்ட்ரேட்டடாகவும் கொடுக்கலாம், இல்லை டைலூட்டாகவும் கொடுக்கலாம். நாங்கள் என்ன பண்ணோன்னா 1 லிட்டருக்கு வந்து 1 லிட்டர் டெர்மினேட்டரில் 40 லிட்டர் தண்ணி கலந்து ஃபுல்லாகவே, அதாவது 1 அடிக்கு 1 அடி கேப் விட்டு ஃபஸ்ட்டு வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் 1 அடிக்கு 1 அடி கேப் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து கட்டப்பறை வச்சு ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் வந்து அந்த கலந்த தண்ணி எடுத்து ஃபில் பண்ணி ஃபுல்லாக எடுத்து ஊற்றிட்டு இருந்தோம். இது எதுக்காகனா, செல் ஆயில் தான் டெர்மினேட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா செல்லை அரிக்காமல் இருக்கிறதுக்காக முன்கூட்டியே இது ப்ரிகாஷனாக பண்ணுறது இது. ஸோ அதை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். மொத்தம் எத்தனை லிட்டர் ஆச்சுன்னா, எங்களுக்கு வந்து 5 லிட்டரு டெர்மினேட்டரில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி, அதாவது அவங்க கவர்மெண்ட் கம்பெனியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அதை 1 லிட்டர் டெர்மினேட்டரில் 50 லிட்டர் தண்ணி கலக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருந்தோம், 1 லிட்டரில் 40 லிட்டர் தண்ணி கலந்து அதை கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே ஒரு அடிக்கு 1 அடி கேப் விட்டுட்டு வெர்டிக்கல் as well as ஹரிசாண்டலாகவும் கேப் விட்டுட்டு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு அதில் குத்தி அது ஹோல்ஸ் போட்டு ஒரு அடி ஆழத்துக்கு கட்டபரல் நோண்டிட்டு அதில் எல்லாத்துலேயும் ஊற்றி விட்டோம். மீனிங் ப்ராசஸ். அண்ட் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. இங்கே மழை பெய்யறதுனால என்னால் இதை அப்டேட் பண்ண முடியல. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எங்கெல்லாம் பார்ட்டிஷன் பண்ண போகிறோமோ அதெல்லாம் வந்து சைடில் இருக்கிற அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த சில் கான்க்ரீட்டை உடைச்சிட்டு அந்த கம்பியோட இந்த கம்பியும் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் டே 21 கன்ஸ்ட்ரக்ஷன் டேவோட ப்ராசஸ். ஸோ இது வந்து இங்கே பாதி கழட்டிட்டாங்க இல்லைங்களா, அதில் வந்து தண்ணி ஊற்றி க்யூரிங் பண்ணணும். அண்ட் ரெகுலராகவே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்ம க்யூரிங் பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லை ஒரு வாரம் கழிச்சு தான் கட்டு வேலை போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பில்லருக்கு சுற்றி வந்து அந்த கோணி நினச்சி கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ எதுக்காகனா, அது வந்து க்யூரிங் பர்பஸ்க்காக பண்ணியிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.